வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆரம்பகட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அந்த நோயை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை பார்க்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. அதை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக கேன்சர் செல்கள் மீண்டும் மீண்டும் பரவாமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்ற போதே உங்களுடைய உடல் எடையானது குறையுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது சந்தேகத்திற்குரிய ஒரு பெரிய நோய் உங்களை வந்து தாக்க போகுது அப்படின்றது அர்த்தம், தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் கேன்சர், அதாவது அந்த புற்றுநோய் வருவதற்கான சிம்டம்ஸ், அந்த அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அது ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். தீவிர ஒரு செக்கப் நீங்கள் பண்ணிக்கிட்டு அது வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்வது கொண்டு மட்டுமே நிறுத்தி விடாமல் சிகிச்சை செய்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. ஒரு சில பேர் என்ன நினச்சிக்குவோம்னா, உடலில் வெப்பம் காரணமாக, தோள்கள் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிகள் நமக்கு ஏற்படுத்த நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காம ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அந்த மாதிரி கட்டிகள் வந்து புற்றுநோய் கட்டிகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே சிகிச்சை செய்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு விடுவது நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் நமக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த இருமலுக்கு வந்து மருத்துவம் பார்த்தும் 3 வாரங்களில் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி இருமல் பிரச்சனை இருக்குது, அது வறட்டு இருமல் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அது மோசமான ஒரு நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுதல், இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல், அப்புறம் இருமும் போது சுவாசிக்கிறதுல சிரமம் உண்டாகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அந்த மாதிரி நமக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அது ஆபத்தில் விளைவிக்கும். நமக்கு மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் எப்போதுமே புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றது அல்லது மச்சம் வந்து புதுசாக தோன்றுது அப்படின்னாலும் சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சம், மரு அதனுடைய நிறம் வந்து மாறும் அல்லது அதோடைய அளவு அதிகரிக்கும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்து சாதாரணமான தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது உங்களுக்கு இருக்கா அப்படின்றத அவங்க உங்களுக்கு கூறுவாங்க. அப்படி அது ஸ்கின் டிசீஸ்க்கான சிம்டம்ஸாக இருக்கும்போது நீங்கள் உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதுக்கு அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க, மலம் கழிக்கிறதுக்கும் அல்லது சிறுநீர் கழிக்கிறதுக்கும், நீங்கள் கழிவு நீக்க வேலைகளை வந்து செய்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் அதிகமாக கழிப்பறைக்கு போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. இது ஒரு பிரச்சனைக்கான அறிகுறி தான். அப்போது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட அது இருக்கலாம். மற்றும் உங்களுக்கு வலியுடன் வந்து நீங்கள் சிறுநீர் வெளியேற்றும் பொழுது வலி ஏற்படுவது, கீழ் முதுகில் உங்களுக்கு வந்து வலி ஏற்படுவது, அதே போல் நுரைத்து சிறுநீர் வந்து வெளியேறுவது, நிறம் மாறி வெளியேறுவது, ரத்தம் கலந்து சிறுநீர் வெளியேறுவது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கொடுக்கலாம். அதே போல் கழிவு நீக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறதில் சாதாரணமாக நீங்கள் எண்ணி விடக்கூடாது. பரிசோதனை செய்து கொண்டு அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. காமனாக இந்த ப்ராப்ளம் வந்து அனைவருக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேன்சர் வருதுன்னா இந்த மாதிரி உடல் வலி ஏற்படும், உடல் வந்து சோர்வாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி
புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை இது ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழுத்தம் தரதால தான் வலிகள் ஏற்படும். அப்போது நீங்கள் இந்த சாதாரணமான வலியாக வந்து உங்களுக்கு இப்போ சாதாரணமான வலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்தீங்கன்னா சரியாயிடும். ஆனால் அப்படி பண்ணியும் பல வாரக்கணக்கில் தொடர்ந்து உங்களுக்கு உடல் வலி இருக்குது, சோர்வாகவே உங்களை உணர்றீங்கன்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ உணவு குழாய் வந்து உங்களுக்கு சுருங்கி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து உங்களுக்கு கரெக்டாக அது வந்து செரிமான மண்டலத்தை அடையாமல் அந்த உணவு மீண்டும் வந்து நமக்கு நெஞ்சில் நின்றுக்கிறதால நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான கேன்சர் சிம்டம்ஸாக தான் இது வந்து இருக்கும். இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாவதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்தும் உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் உணவு குழாய் நமக்கு சுருங்கி இருக்கிறதால இந்த மாதிரி ஏற்படலாம். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துமே சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது உங்களுக்கு உணவு குழாய் புற்றுநோயாக இருக்குது, அதாவது உணவை விழுங்குவதில் சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் என்ன பண்ண முடியும்னா உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்களில் நமக்கு வந்து பாதிச்சிடும். ஸோ அதனால் இரவில் வியர்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்காம மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்களுக்கு வழிவகுக்கலாம். குறிப்பாக கேன்சர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குன்றதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் முதல்ல உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சாதாரணமாக நீங்கள் வந்து சிகிச்சை பார்க்கும்பொழுது அந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக தான் இருந்தே ஆகணும். அதாவது புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இவை இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது வந்து கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் முதல்ல கவனிச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு அறிகுறியா, உடனே சரியாயிடும், நமக்கு இருக்கக்கூடிய வேலைகளில் நம்ம எங்கே மருத்துவமனைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் நினைக்காம உடனே மருத்துவமனை சென்று ஒரு மருத்துவ நிபுணரை சந்தித்து அந்த அறிகுறிகள் வந்து சாதாரண அறிகுறிகள் தானா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறிகளா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அது புற்றுநோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கும்போது தீவிர அந்த சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. இப்போ சிகிச்சை பெற்றுக்கொள்வது அந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் விலகிடலாம். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அந்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் மட்டும் தான் நம்ம நம்புவோம். அதாவது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இப்போ இருக்குது. குறிப்பாக தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வாயு புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான புற்றுநோய்களுக்கு தனித்தனியான அறிகுறிகளும் இருக்கும். ஸோ இப்போ நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய் ஏற்படும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவான அறிகுறிகள். அப்போ இந்த அறிகுறிகள் இருக்கும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கான அத்தனை வழிகளையும் மேற்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.